ஹலோ விவாஸ், இன்னைக்கான கிரிக்கெட் அப்டேட்டில் பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரண்டாவது டெஸ்ட்டிலேயே 10 விக்கெட்டுகள் வீழ்த்தி வரலாற்று சாதனை படைத்திருக்காரு மானவ் சுதார். இது குறித்த பல்வேறு தகவல்கள் தற்போது வெளியாகி இருக்கிறதுங்க. இது குறித்த முழுமையான தகவலோடு இன்னும் பரபரப்பான சுவாரஸ்யமான கிரிக்கெட் அப்டேட்ஸை தொடர்ந்து நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ளதாகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலி சர்வதேச மைதானத்தில் நடந்த இந்தியா இலங்கை இடையிலான முதல் டெஸ்ட் போட்டியில் இளம் பந்து வீச்சாளர் மானவ் சுதாரின் சிறப்பான பந்து வீச்சாளர் இந்திய அணி இலங்கையை 165 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியிருக்காங்க. தன்னுடைய இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் மட்டுமே விளையாடிய சுதார் காலியில் மொத்தம் 10 விக்கெட்டுகளை வீழ்த்தி வரலாறு படைத்ததோடு அந்த ஸ்டேடியத்தில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்திய இந்திய பந்து வீச்சாளர்கள் பட்டியலையும் முதலிடம் பிடிச்சிருக்காரு. அவரை தவிர வேறு 2 இந்தியர்கள் மட்டுமே இந்த ஸ்டேடியத்தில் ஒரு போட்டியில் 10 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்காங்க. ராஜஸ்தானின் ஸ்ரீ கங்கனாகாரை சேர்ந்த மானவ் சுதார் கடந்த 2026 ஜூன் மாதம் ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஒரே ஒரு டெஸ்ட் போட்டியில் அறிமுகமானார். அதில் ஒரே இன்னிங்ஸில் 6 விக்கெட்டுகள் உள்பட மொத்தம் 7 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். காலியில் இலங்கைக்கு எதிரான போட்டியில் ஜடேஜா மற்றும் குல்தீப் யாதவ் ஆகியோருடன் 3வது சுழற்பந்து வீச்சாளராக மானவ் சுதார் சேர்க்கப்பட்டு தன்னுடைய பந்து வீச்சில் பெரும் சேதத்தை ஏற்படுத்தினார். முதல் இன்னிங்ஸில் தொடக்க ஆட்டக்காரர் லஹிரா உடாரா உள்பட 4 பேட்ஸ்மேன்களை மானவ் சுதார் ஆட்டமிழக்க செய்தார். 4ஆம் நாளில் இலங்கையின் 2வது இன்னிங்ஸில் மானவ் சுதார் 2 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். அதாவது 2026 ஆகஸ்ட் 19ஆம் தேதி 5ஆம் நாளில் ஒரே ஓவரில் 3 விக்கெட்டுகள் உள்பட 4 விக்கெட்டுகளை வீழ்த்தி இந்த போட்டியில் தனது 10 விக்கெட் சாதனையை நிறைவு செய்தார். காலி சர்வதேச ஸ்டேடியத்தில் ஒரு டெஸ்ட் போட்டியில் 10 விக்கெட்டுகளை வீழ்த்திய 3வது இந்திய பந்து வீச்சாளர் அப்படின்ற பெருமையை மானவ் சுதார் பெற்றார். இதற்கு முன்னர் ரவிச்சந்திரன் அஸ்வின் மற்றும் ஹர்பஜன் சிங் ஆகியோர் இந்த மைதானத்தில் இந்த சாதனையை நிகழ்த்தியிருந்தாங்க. மேலும் 3 மெய்டன் ஓவர்கள் உள்பட 45.2 ஓவர்களில் 10 விக்கெட்டுகளை வீழ்த்தி 2.88 என்ற எக்கனாமி ரேட்டை பராமரித்து இந்த மைதானத்தில் ஒரு டெஸ்ட் போட்டியில் சிறந்த பந்து வீச்சு புள்ளி விவரங்களை பதிவு செய்த முதல் பந்து வீச்சாளர் என்ற பெருமையையும் சுதார் பெற்றிருந்தார். இலங்கை அணி வெற்றி பெற 372 ரன்கள் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. 5ஆம் நாளில் தனஞ்சய டி சில்வாவும் சோனல் தினுஷாவும் ஒரு வலுவான தொடக்கத்தை அளித்ததால் இலங்கையை ஆட்டமிழக்க செய்வது கடினமாக இருக்கும் அப்படின்னு தோன்றியது. ஆனால் ரவீந்திர ஜடேஜா அந்த பார்ட்னர்ஷிப்பை முறியடித்து டி சில்வாவை 59 விக்கெட் கீப்பர் ரிஷப் பந்திடம் கேட்ச் கொடுத்து ஆட்டமிழக்க செய்து நம்பிக்கையை ஏற்படுத்தினார். பின்னர் தினுஷா தன்னுடைய சிறப்பான ஆட்டத்தை தொடர்ந்தார். மேலும் சதத்தை எட்டக்கூடிய நிலையிலையும் இருந்தார். ஆனால் அதே ஓவரில் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்த சுதாரிடம் 76வது ஓவரில் 84 ரன்களில் தினுஷா விக்கெட் கீப்பரிடம் கேட்ச் கொடுத்து அவரது ஆட்டம் முடிவுக்கு வந்தது. மானவ் சுதார் ஒரு முதல் தர போட்டியில் 4 முறை 10 விக்கெட்டுகளை வீழ்த்திய சாதனையையும் படைச்சிருந்தார். உள்நாட்டு போட்டிகளில் ராஜஸ்தான் அணிக்காக விளையாடும் மானவ் முதல் தர கிரிக்கெட்டில் 9 முறை 5 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருக்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். இலங்கை அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி 165 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றியும் பெற்றிருந்தது. 372 ரன்கள் எடுத்தா வெற்றி அப்படிங்கிற இலக்குடன் விளையாடிய இலங்கை அணி கடைசி நாளில் 206 ரன்களில் ஆல் அவுட் ஆனது. இதனால் 2 போட்டிகள் கொண்ட தொடரில் 1-0 என்ற கணக்கில் இந்திய அணி முன்னிலை வகிக்கிறாங்க. இலங்கைக்கு எதிரான போட்டியில் மானவ் சுதார் அபாரமாக விளையாடி 6 விக்கெட்டுகள் வீழ்த்திய நிலையில் இந்தியா 165 ரன்கள் அபார வெற்றி பெற்றது. கலோவில் நடைபெற்ற முதல் டெஸ்ட் போட்டியில் மானவ் சுதார் 6 விக்கெட்டுகளை கைப்பற்றி
கைப்பற்றி இலங்கையை அவர்களின் இரண்டாவது இன்னிங்ஸில் 206 ரன்களுக்கு சுருட்ட உதவினார். இதனால் இந்தியா 165 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றியை பதிவு செய்தது. 2 போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் இந்தியா 1-0 என முன்னிலையும் பெற்றுள்ளது. போட்டியை நடத்தும் அணியின் முதல் இன்னிங்ஸில் 4 விக்கெட்டுகளை வீழ்த்திய சுதார் இரண்டாவது இன்னிங்ஸ்லையும் தன்னுடைய சிறப்பான ஆட்டத்தை தொடர்ந்தார். இரண்டாவது இன்னிங்ஸில் 6 விக்கெட்டுகளை கைப்பற்றியதன் மூலம் இப்போட்டியில் மொத்தம் 10 விக்கெட்டுகளை வீழ்த்திய சாதனையை படைத்தார். வெற்றிக்கு 6 விக்கெட்டுகள் தேவை என்ற நிலையில் இந்தியா போட்டியின் கடைசி நாளை தொடங்கியது. இலங்கை கேப்டன் தனஞ்சய டி சில்வா மற்றும் ஆல்ரவுண்டர் சோனல் தினுஷா ஆகியோருக்கு இடையிலான 5வது விக்கெட்டுக்கான 95 ரன்கள் பார்ட்னர்ஷிப் ரவீந்திர ஜடேஜா முறியடித்து ஆட்டத்தில் திருப்புமுனையை ஏற்படுத்தினார். பின்னர் சுதார் இலங்கையின் மிடில் ஆர்டர் மற்றும் பால் எண்ட் பேட்ஸ்மேன்களை விரைவாக வீழ்த்தி இந்தியாவுக்கு பிரம்மாண்ட வெற்றியை பெற்றிருந்தார். சுதார் 6 விக்கெட்டுகளை வீழ்த்திய நிலையில் வேகபந்து வீச்சாளர் பிரசித் கிருஷ்ணா மற்றும் நட்சத்திர ஆல்ரவுண்டர் ஜடேஜா ஆகியோர் தலா சில விக்கெட்டுகளை கைப்பற்றி அவருக்கு சிறந்த ஆதரவை அளித்தனர். டி சில்வா மற்றும் சோனல் ஆகியோர் போராடிய போதிலும் இந்திய பந்து வீச்சாளர்கள் ஆதிக்கம் செலுத்தி 5ஆம் நாள் ஆட்டத்தின் 2வது அமர்வில் 77.4 ஓவர்களில் இலங்கையை 206 ரன்களுக்கு சுருட்டினர். முதல் இன்னிங்ஸில் 4 விக்கெட்டுகளை வீழ்த்திய மானவ் சுதார் 2வது இன்னிங்ஸில் மானவ் சுதார் 2 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். அதனைத் தொடர்ந்து 5வது நாளான ஆகஸ்ட் 19, 2026 அன்று ஒரே ஓவரில் 3 விக்கெட்டுகள் உள்பட 4 விக்கெட்டுகளை வீழ்த்தி இந்த போட்டியில் தனது 10 விக்கெட் சாதனையை நிறைவு செய்தார். காலி ஸ்டேடியத்தில் ஒரு டெஸ்ட் போட்டியில் 10 விக்கெட்டுகளை வீழ்த்திய 3வது இந்திய பந்து வீச்சாளர் என்ற பெருமையை மானவ் சுதார் பெற்றிருக்கார். இதற்கு முன்னர் ரவிச்சந்திரன் அஸ்வின் மற்றும் ஹர்பஜன் சிங் ஆகியோர் இந்த மைதானத்தில் இந்த சாதனையை நிகழ்த்தியிருந்ததும் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயமாகவே பார்க்கப்பட்டு வருகிறது. அது மட்டுமின்றி காலி சர்வதேச ஸ்டேடியத்தில் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான டெஸ்ட் போட்டி ஒரு தீர்க்கமான நிலையிலும் நடைபெற்றது. 5ஆம் நாள் ஆட்டம் 90 ஓவர்கள் கொண்ட ஆட்டமாக இருக்கும். அதனால் இரு அணிகளுக்கும் வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்கின்றது. 4ஆம் நாளில் இந்தியா 193 ரன்கள் எடுத்து முதல் இன்னிங்ஸில் 371 ரன்கள் முன்னிலை பெற்றது. இப்போது இலங்கை வெற்றி பெற 372 ரன்கள் என்ற இலக்கை எட்ட வேண்டும். 4ஆம் நாள் ஆட்டம் முடிவடைந்த போது இலங்கை 4 விக்கெட் இழப்புக்கு 84 ரன்கள் எடுத்திருந்தாங்க. இலங்கைக்கு வெற்றி பெற இன்னும் 288 ரன்களும் இந்தியா வெற்றி பெற 6 விக்கெட்டுகளும் தேவை. உண்மையில் இந்த ஆடுகளம் பந்து வீச்சாளர்களுக்கு முற்றிலும் சாதகமாகவே இருக்கு. அதனால் இந்திய அணி முதல் செக்ஷன்லேயே இலங்கையை தடுத்து நிறுத்தி போட்டியை வெல்லும் நிலையிலும் இருக்கிறது. ஆனால் கிரிக்கெட்ல எந்த நேரத்தில் எதுவும் நடக்கலாம். அதனால போட்டியின் முடிவு வெற்றியாகவோ அல்லது தோல்வியாகவோ இருக்கலாம். இது 2027 உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தரவரிசையில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நாம சற்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.